சென்னையில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர் மீது விடியா திமுகவினர் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் திமுக பெண் நிர்வாகி உட்பட இருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நுங்கம்பாக்கத்தில் திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு என்பவருக்கு சொந்தமான கொரியர் அலுவலகத்தில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இதை உறுதி செய்ய சம்பவ இடத்திற்கு தொலைக்காட்சி செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் செந்தில்குமார் ஆகியோர் சென்றுள்ளனர். அங்கு கூடியிருந்த திமுகவினர் எதற்காக வந்தீர்கள் என கேட்டு ஒளிப்பதிவாளரை மிக கொடூரமாக தாக்கி கேமராவை பறித்துள்ளனர். அவரை இழுத்து சென்று அறையில் அடைத்து கொடுமைப்படுத்தி கேமராவில் இருந்த பதிவுகளை அளித்துள்ளனர். பின் மாவட்ட செயலாளர் சிற்றரசு பேசிய நிலையில் செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளரை அந்த கும்பல் விடுவித்துள்ளது. இதில் காயமடைந்த செந்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் அவர் அளித்த புகாரின் பேரில் திமுக பெண் நிர்வாகி உட்பட இருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.